சேரின்னு அப்படி இல்லங்க, சேரின்னு சொல்றாரு. அந்த சேரியில தாங்க என் பொண்ணு படிச்சிருக்கா, MBBS படிச்சிருக்கா. MBBS ஆமாங்க, சொல்லுங்க, ஆதவர்ஜுனோட சொல்லுங்க. MBBS படிச்சிருக்காங்க என் பொண்ணு. டாக்டர் ரம்யா என் பொண்ணு படிச்சிருக்கு. என் பையன் வந்து பாக்ஸர். ஓ, விளையாட்டு கோல்டு. ஆமா, கோல்டு மெடல் எடுத்திருக்கான். அதுவும் வந்து இதே வட சென்னை தான். அர்ஜுனா என்பவரு ஒரு டம்மி பீஸ். ஆமா, நேத்து போறதுல காளான். இவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? இல்ல, வட சென்னையில பட்டி தொட்டிக்கு நான் போறேன். நான் ஒரு சேல்ஸ்மேன். பட்டி தொட்டில சின்ன சின்ன குக்கு ஏரியால எல்லாம் போறேன். எந்த இடத்துல ஏழ்மை இருக்கு அவரு வந்து காட்ட சொல்லுங்க. அவர் யாருங்க? அவரு ஏசில உட்கார்றவன். சரி, விஜய்க்கு எதனா ஒண்ணு சொல்லுங்களேன். அதான் சொன்னேன், அந்த பிள்ளைக்கு தெரியாதுப்பா. ஆமாப்பா, அந்த பிள்ளை தெரியாதுப்பா. நல்ல பிள்ளைப்பா, அது வேண்டாம். ஆமா, வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே வராதான் பிள்ளை. ஆமா, அதுதான் சொன்னேனே. நல்ல பிள்ளை வேண்டாம். சரி, கடைசியா விஜய்க்கு என்ன சொல்றீங்க? அவன் நல்லவன் கிடையாது. அவன் நல்லவனா கிடையாது. அவன் கூட எவ்வளவுமே நல்லவன் கிடையாது. நல்லவனா கிடையாது. இல்ல இல்ல இல்ல. ரோஸ்ட் பிரேஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கோம். இதை சுத்தி பார்த்தோன்னா வியாசர்பாடி, கொடுங்கையூர் போன்ற இடங்கள்லாம் இருக்கு. ஸோ இங்க உள்ள மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பெரம்பூர் தொகுதி இந்த வட சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வளர்ச்சியே அடையல. அதாவது இங்குள்ள இளைஞர்கள்லாம் வந்து போதைக்கு, கஞ்சாக்கு அடிமையா இருக்கிறாங்க. இங்க வெறும் ரவுடிசம் தான் பண்றாங்க, எந்த வளர்ச்சியும் அடையல. இது ஒரு சேரின்னு சொல்லியிருக்காரு. அது போல பாத்தீங்கன்னா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில வந்து விஜய் அவர்கள் வந்து நின்றா சிங்கப்பூர் ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க உள்ள மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா மாட்டாங்களான்றதை வந்து நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போலாம். பெரம்பூர் தொகுதியில வந்து விஜய் நிக்க போறாருன்னு சொல்றாங்க. அது ஆதவர்ஜுனாலும் சொல்றாரு. அவர் நின்றா ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் நின்றா எப்படிங்க ஜெயிப்பாரு? அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து முதலமைச்சர் தான் எல்லாமே எங்களுக்கு செய்யறாரு. அதனால அவரு நின்னாதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு காலம் விஜய் வந்து வரவே முடியாது. வரவே முடியாது. விஜய்க்கு பார்த்தா கிறிஸ்டின் ஓட்ஸ் எல்லாம் அவங்க தான் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படிங்க போடுவாங்க கிறிஸ்டின் ஓட்டு? முதல்வர் தான் எங்களுக்கு எல்லாமே செய்யறாரு. இப்ப கூட பாருங்க, திடீர்னு 5000 ரூபாய் வந்து எவ்வளவு பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவியா இருந்தது. அந்த 5000 புரியுதுங்களா? இப்ப அது இல்லாத ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு. அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. நான் வந்து சாதாரண டெய்லர் தான். வந்து எனக்கு எவ்வளோ பிரயோஜனமா இருக்குது. நான் போயிட்டு வர்றதுக்கு யூஸா இருக்கு. அது இல்லாத எவ்வளோ இந்த 1000 ரூபாய் அந்த திட்டம், மகளிர் உரிமை தொகை அது வருது. அதுவும் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கு. எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. ஆமாங்க. இல்லம்மா, இப்ப என்ன இந்த ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வட சென்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வளர்ச்சியே இல்ல. இங்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுடிசம் தான் இருக்கு. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கஞ்சா தான் அடிக்கிறாங்க, படிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. சேரின்னு அப்படி இல்லங்க, சேரின்னு சொல்றாரு. அந்த சேரியில தாங்க என் பொண்ணு படிச்சிருக்கா, MBBS படிச்சிருக்கா. MBBS ஆமாங்க, சொல்லுங்க, ஆதவர்ஜுனோட சொல்லுங்க. MBBS படிச்சிருக்காங்க என் பொண்ணு. டாக்டர் ரம்யா வட சென்னையில வந்து பெரம்பூர் சாமந்திப்பூ காலனி டாக்டர் இருக்காங்க. என் பொண்ணு படிச்சிருக்கு. என் பையன் வந்து பாக்ஸர். ஓ, விளையாட்டு. கோல்டு. ஆமா, கோல்டு மெடல் எடுத்திருக்கான். அதுவும் வந்து இதே வட சென்னை தான். ஆமாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இளைஞர்கள்லாம் இப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து சொன்னீங்க உங்க பையன் ஒரு பொண்ணு வந்து டாக்டர், வந்து பாக்ஸரா இருக்காங்க. ஆமா, DJ வைஷ்ணவால வந்து அவன் வந்து வின் பண்ணி ஆல் இந்தியா வின்னர். ஆமா, ஒரு ஆல் இந்தியா வின்னர். அவங்க அம்மா கூட தான் பேசிட்டு இருக்கேன். மிஸ்டர் ஆதவர்ஜுனா, நீங்க பாட்டி அசால்ட்டா வந்து இங்க இளைஞர்கள்லாம் இல்ல, சரியில்லை, எல்லாம் கஞ்சா போதில இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு என்னமா சொல்ல விரும்புறீங்க? ஆதவர்ஜுனாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி இல்லைங்க, அவரு வந்து என்ன சரி பண்ணுவாரு. அவரு இங்க வந்திருக்காரா? இங்க பாத்துருக்கீங்களா விஜய்? நான் பார்த்தது இல்லைங்க. விஜய் வந்து இல்லையா? எதுக்குங்க வந்திருக்காங்க? எதுக்குமே வந்தது இல்லையே. ஒரு தண்ணி, அவ்வளவு தண்ணி இருந்தது. அப்ப கூட வந்து எந்த ஒரு உதவியும் செய்யல. வந்தாரா? கொரோனா டைம்லயே வரல. இன்னைக்கு வந்து நான் வந்துட்டேன் போடுங்க எல்லாம் போட்டுருவாங்களா தூக்கி? அவர்தான் சொல்றாரு, நேத்து இப்படிலாம் கை நீட்டி பேசினாருமா, என் ஓட்டுக்கு யாரும் விற்கப்படாது, நான் விசில் தான் போடுவேன். விசில் எப்படிங்க வரும்? விசில் வச்சுட்டா எல்லாம் வந்துருமா? எப்பவுமே உதயசூரியன் தாங்க. உதயசூரியன். ஆமா. இல்ல, அப்புறம் இன்னும் சொல்றாரு, தமிழ்நாடுன்னா விஜய்னா தமிழ்நாடுன்னு சொல்றாரு. அது எப்படிங்க? எல்லாம் வந்து ஆக்டிங் பண்ணதான் முடியும், செயல்ல முடியாது. தமிழ்நாடுன்னா விஜய்னு சொல்றாங்க. தமிழ்நாடுன்னா விஜயா? அது எப்படிங்க? இல்ல, தமிழ்நாடுன்னா வந்து ஸ்டாலின் மட்டும்தான். ஸ்டாலின் ஐயா மட்டும்தான்.
சரிம்மா. புரியுதுங்களா? கடைசியா ஒண்ணு கேக்குறேன். நேத்து பாத்தீங்கன்னா மேடையில கண்ணீர் விட்டு அழுதாரு. பாவமா இருந்துச்சு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? எதுக்கு அழுவணும்? அவர் அழுதாருங்க. அதான் எதுக்கு அழுவணும்? செய்யறதுக்கு தான் ஐயா இருக்காரு. நீங்க எதுக்கு அழுவுறீங்க? இவ்வளவு நாள் அழுல, இன்னைக்கு இப்ப வந்து அழுதா? ஏன் அழுவுறீங்க? புரியுதுங்களா? அழாதீங்கன்னு சொல்லுங்க. மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்க, அப்பெல்லாம் அழல. இப்ப அழுதா? இப்ப 41 பேர் இறந்தாங்களே, அப்ப அழுதாருங்களா? அப்பெல்லாம் அழுவலையே. அப்பெல்லாம் அழுவலையே. ஓடிட்டாரு. அவரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடிதானே ஆகணும். இப்ப கடைசியா என்ன சொல்றீங்க அவர்கிட்ட? அவருக்கு விஜய்க்கு என்ன சொல்ல வரீங்க லாஸ்டா சொல்றேன்? ஸ்டாலின் ஐயா தான் வருவாரு, ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவாரு? அதே வந்து கிறிஸ்டினும் இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டாலின் ஐயாக்கு தான் போடுவாங்க ஓட்டு. உதயசூரியனுக்கு மட்டும்தான், உதயசூரியன் மட்டும்தான் வரும். சரிம்மா, இப்போ வந்து அவர் என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? அவர் என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ அரசியல் தோத்துறன்னு அடுத்து என்ன பண்ணுவாரு? அவரு ஒண்ணும் பண்ண முடியாது, நடிக்கிறதுக்கு தான் போகணும். நடிக்கிறது தான். அந்த வாய்ப்பை வந்து அவர் காப்பாத்திக்கணும். இந்த விஜய் கட்சியில ஆதவர்ஜன் ஒருத்தர் இருக்காருல்லம்மா, அவர் வந்து என்ன சொல்லிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, வடசென்னையே வளர்ச்சி அடையல, இது ஒரு சேரி, இது இன்னும் வளர்ச்சியே இல்ல, எல்லா பசங்களும் பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா போதைக்கு அடிமையா இருக்காங்க, யாரும் படிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் படிக்கிறது இல்லை? எல்லாம் பசங்க தான் படிக்குது. 1-2 அப்படிதான் இருக்காங்க. அது எப்படி அவர் வந்து எல்லாம் சேரி பசங்க படிக்காத பசங்கன்னு சொல்றது? அந்த மாதிரி அது எப்படி சொல்றது? எப்படி சொல்லி கேளுங்க அவரை தான் கேட்கறது. அப்படி சொல்லலாமா? அவரு சொல்லக்கூடாது. சரிம்மா, அப்புறம் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில நிக்கிறாரு, இண்டா வந்து கண்டிப்பா வந்து ஜெயிச்சுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது. இந்த இடத்துல வர முடியாது, எந்த இடத்துலயும் வர முடியாது. இல்ல விஜய் நின்னா கூட இங்க வர முடியாது. ஒரு காலம் கூட வர முடியாது. இல்ல சும்மா நின்று போலாமா? சும்மா நின்று தான் போலாம். அவர் தான் வருவாரு. யாரு வருவாரு? அதெல்லாம் இது விஜய் கட்சினா சும்மா. ஆமா, எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு எதுவுமே இது கிடையாது. அவருக்கு என்ன தெரியும்? கட்சை பத்தி என்ன பேச தெரியும்? இவருக்கு தெரியும். இவர் கட்சை பத்தி எங்க அப்பத்துல இருந்து, அப்பாவுல இருந்து, தாத்தாவுல இருந்து அவங்களுக்கு தான் தெரியும். இவருக்கு எப்படி தெரியும் விஜய்க்கு? இல்லம்மா, இப்போ வந்து நான் முதலமைச்சர் ஆனா நான் சிங்கப்பூர் ஆக்குவேன்றாமா, இந்த பெரம்பூர் சிங்கப்பூர் ஆக்கிட்டு வரான். அதெல்லாம் ஆக்க முடியாது. அவர் ஆக்கவும் முடியாது. ஒரு காலம் எதுவும் செய்யல. எங்களுக்கு மாசம் தான் கலைஞர் 1000 ரூபாய் போடுறாரு. நாங்க நல்லா எடுத்து சாப்பிடுறோம். பென்ஷன் கொடுக்குறாரு 1000 ரூபாய், அது வாங்கிக்கிறோம். விஜய் பென்ஷனும் வாங்குறோம். விஜய் பென்ஷன் மாசம் 1000 ரூபாய். போயிட்டு வரப்பாங்க தான் போயிட்டு வரீங்க. சரிம்மா, கடைசியா வந்து நேற்று பார்த்து மேடையில் அழுகுறாரு, அவருக்கு எதனா சொல்லுங்க. பாவம் அழுதுங்கிறாரு, எதனா சொல்லுங்க விஜய்க்கு. விஜய்க்கு நாங்களே எதுவும் சொல்ல அழுகுறாருங்க, எது அழாதீங்க சொல்லுங்க. பாவம் அழுதுன்னு தான் இருக்கிறாரு. 42 பேர் செத்தாங்களே, அதுக்கு யாருன்னா ஆயிட்டாங்களா? அன்னைக்கு ஓடி பதுங்கினாரு உள்ள. ஏன் பதுங்கிட்டேன்? இன்னைக்கு ஏன் வாயுறாரு? அன்னைக்கு 42 பேர் இப்போ வந்தாரு. எங்க 2 பேர் செத்துட்டாங்க. போற இடமெல்லாம் ஒருத்தர் 2 பேர் செத்துறாங்க, 40 பேர் செத்துறாங்க, 30 பேர் செத்துறாங்க. எப்படியாது? என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் வருவேன்றாரு. உனக்கு வந்து ரசிக்கிறங்க, அதான் படம் நடிக்கிறதுல ரசிக்கிறங்க வரும், வேற யாரும் வர மாட்டாங்க. அவ்வளவுதான். நேத்து ஆதவர்ஜுனா வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. வட சென்னை வந்து சீரழிஞ்சு போயிடுச்சாங்க, வேலை இல்லையா, இதுதான் சொல்றாரு. அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? சார், அர்ஜுனா என்பவரு ஒரு டம்மி பீஸ். ஆமா, நேத்து போறதுல காளான். இவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? இல்ல வட சென்னையில பட்டி தொட்டிக்கு நான் போறேன், நான் ஒரு சேல்ஸ்மேன். பட்டி தொட்டில சின்ன குக்கு ஏரியால எல்லாம் போறேன். எந்த இடத்துல ஏழ்மை இருக்கா அவரு வந்து காட்ட சொல்லுங்க. அவர் யாருங்க? அவரு ஏசில உட்கார்றவன். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? அவர் என்ன நேத்து வந்து அவர் கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கின்னு வீட்டுல அவன் ஏசில உட்காந்து கார்ல செத்தவங்களை பத்தி பேச மாட்டேன்றான். எங்க ஏரியால நான் உழைக்கிறேன், எந்த ஏரியால ஏழ்மை இருக்கு அவர் காட்ட சொல்லுங்க. வட சென்னை இந்த பூங்காவா இருக்கு, பிரிட்ஜா இருக்கு, ஒவ்வொரு மீனங்காடி எல்லாம் வந்து என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கீங்க. அவரு வந்து பார்க்க சொல்லுங்க, என்னன்னு அவர் சொல்லுங்க, நான் கூப்பிட்டுன்னு போறேன். அவரு அர்ஜுனா இவரை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவர் கூட்டிட்டு வாங்க. என் நம்பர் 9790886933. எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களை கூப்பிட்டுன்னு போறேன். இல்ல அப்புறம் இளைஞர்கள்லாம் வந்து யாரும் இளைஞர்களுக்கும் வேலை இருக்குங்க, வடநாட்டவர்களுக்கும் வேலை இருக்கு. படிப்பறி இல்லாத பெண்கள்ன்றாங்க. பெண்கள் அறிவு கத்துக்கணும். நீங்க வந்து இங்க வாங்க, வட சென்னைக்கு வாங்க. எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு,
எத்தனை சின்ன பள்ளிக்கூடங்கள் இருக்கு, எத்தனை விளையாட்டு மைதானங்கள் இருக்கு, உங்களுக்கு நான் காட்டுறேன். இல்ல சேரின்றாரு அவர், சேரின்றது அவர் கண்ணுக்கு அதுதான் தெரியும். அவர் பார்வைக்கு அர்ஜுனாவுக்கு வந்து அவருக்கு வந்து ஜெயிக்கணும். அவரு வந்து டிஎம்கேவா தோற்கடிக்கணும். டிஎம்கேவங்க அவங்க அப்பா வந்தாலும் தோற்கடிக்க முடியாதுங்க. யாரெல்லாம் வருவாங்க போவாங்க. அந்த காலத்துல எத்தனை பெரிய கட்சிகள் பேர் சொல்ல விரும்பவில்லை, டெபாசிட் இருந்த ஆளுங்கெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். எனக்கு 67 வயசு. சிவாஜி கணேசன் சார் உட்பட, டி ராஜேந்தர் சார் உட்பட டிஎம்கே எதிர்த்து நின்னாங்க. ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனா ஜெயிக்க முடியல. இல்ல விஜய் கடைசி என்ன சொல்ல விரும்புங்க சொல்லி. விஜய் தயவு செய்து நீங்கள் படத்தில் நடிக்கவும், படத்தில் நடிக்கவும் நல்லவர், நடிக்க கற்றுக்கொண்டீர்கள், நடிக்கவும். நீங்கள் தமிழ்நாட்டில் ஆள நினைத்தால் அது பெரிய முட்டாள்தனம். ஆகவே தயவு செய்து நீ என் நண்பராக இருக்கலாம், என் அண்ணனா இருக்கலாம், தம்பியா, நீ கண்டிப்பா தம்பி தான். ஆனால் நீங்கள் தயவு செய்து அரசியலில் ஓநாய்களுடன் இருக்காதீர்கள். நீங்கள் இருப்பது அனைவரும் ஓநாய்கள். செங்கோட்டையன் யார்? பழுத்த பழம். ஏன் உங்களிடம் வந்து சேர்ந்தார்? பணம் சேர்க்க. புரியுதா? செங்கோட்டையன் எல்லாம் உங்களிடம் வருகிறார் என்றால் நீங்களே அறிவு கூறுவாங்க, யோசிக்க வேண்டும். அதனால் தயவு செய்து விஜய் தம்பி விஜய் அவர்களே ஆட்சிக்கு வர எண்ணாதீர்கள் தயவு செய்து. சரிம்மா, இப்போ பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க வந்து வளர்ச்சி அடையல, இங்க இருக்கிற பசங்க யாரும் படிக்கல, எல்லாமே கஞ்சா சுத்தின்னு இருக்காங்க, போதைக்கு அடிமையா இருக்காங்க, இது சேரி இது அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு என்னமா சொல்றீங்க நீங்க? வளர்ச்சி அடையல, எல்லாமே படிச்சுக்கிறாங்க, எல்லாம் வக்கீலுக்கு டாக்டருக்கு எல்லாமே படிச்சுக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. எல்லாம் வேலைக்கு எல்லாத்துக்கும் கலைஞர் முக எல்லாம் ரெடி பண்றாரு. இந்த இடத்துல எல்லாமே தராரு. நான் இத்தனை வருஷமா யாராண்டி 1000 ரூபாய் வாங்கல. எங்க கலைஞர் வந்து அவரோட புள்ள வந்துதான் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு. நான் நிம்மதியா வாங்கி, எனக்கு புள்ள இல்ல, நான் வாங்கி கஞ்சி குடிக்கிறேன். இந்த மாசமா 5000 வாங்கினேன். ஆமா, சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா வந்து இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு வந்து 1000 ரூபாய் எல்லாம் குடுக்குறீங்க சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, கம்யூனிட்டிங்களுக்கு இந்த ஏழை மக்களுங்களுக்கு இந்த விதிங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் புரியாது அவங்களுக்கு. புரியாதுங்களா? அவங்களுக்கு எல்லாம் புரியாது. செய்யறது நல்லதான் செய்யறாரு. ஆமா. இல்லம்மா, இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா இங்க விஜய் இங்க நின்னாருன்னா சிங்கப்பூர் ஆகிடும் சொல்றாங்க. அதெல்லாம் வர முடியாது, அவனால ஒரு காலமும் வர முடியாது. விஜய் வரவே முடியாது. அவன் தலைக்கே நின்னா கூட வர முடியாது, எங்கேயுமே வர முடியாது. நேத்து அழுகுறாருமா இந்த மாதிரி சொல்றீங்க? அதெல்லாம் கிடையாது. நேத்து அழுகுறாரு பாத்தீங்களா? நான் பாக்கலையே, நான் பாக்க மாட்டேன். இப்போ அழுகுறாரு, என்ன சொல்றீங்க நீங்க அவருக்கு? அவனுக்கு நாங்க என்ன சொல்றது? ஒருத்தர் அழுதாரு, நீ அப்படியே போயிடுவேன். ஆமா, நான் மாட்டு நிலத்து செய்யணும்ன்றது கிடையாது. நான் மாட்டு நான் போயிடுவேன். ஆமா, இவருக்கு மட்டும்தான் செய்வேன். ஆனா வந்து நான் ஆதில இருந்து நான் ரெட்டால கட்சி தான். சரிம்மா. இப்போ எங்க கலைஞர் வந்ததுல இருந்து இவருக்கு தான் நான் போடுறீங்க. ஆமா, இவரால தான் நாங்க வாங்கி சாப்பிடுறீங்க. ஆமா. சரி, கடைசியா விஜய்க்கு என்ன சொல்றீங்க? அவன் நல்லவன் கிடையாது. ஒரு வகுத்தாச்சு, அவன் நல்லவனா கிடையாது. அவன் கூட எவ்வளவுமே நல்லவன் கிடையாது. நல்லவனா கிடையாது. இல்ல வளர்ச்சியே இல்லன்றாப்ல. சூப்பரா இருக்கு ஆட்சி. யார் வந்தாலும் செய்ய முடியாது. அவர் தான் செய்யணும், அவர் தான் வரணும். நல்லதுதான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஏன்னாக்கா வந்த உடனே கால் வச்ச உடனே கொரோனா ஒழிச்சார். அந்த ட்ரெஸ் போட்டுக்கின்னு அவர் யாருமே வந்ததே கிடையாது. அவர் தான் உள்ள வந்தார். அந்த ட்ரெஸ் பார்த்தாக்கா நாங்க கூட ஒதுருவோம். என்னடா குழந்தைங்க எல்லாம் கூட்டின்னு போறாங்களேன்ட்டு நாங்க ஒதுறணும், பிச்சை எடுத்தோம் வீடு வீடா. அந்த டைம்ல இவர் வந்து கால் வச்ச உடனே கொரோனா ஒழிச்சார். ஃபர்ஸ்ட் அவர் தான் அதான் பண்ணார். அடுத்தது நாடு நல்லா இருக்குது, எந்த குறை கிடையாது. விஜய் வந்து சிங்கப்பூரா மாத்தணும்னு சொல்றாரு. அவர் சிங்கப்பூர் ஆக்காதுங்க, பூவாந்தாம ஆக்குவார், பூவாக்கிடுவாருங்க. எல்லாம் நல்ல பசங்க எல்லாம் சூப்பரா இருக்குது. இல்ல, இது வந்து சேரின்றாரு அவரு. அது சேரி கிடையாதுப்பா, அவர் சொல்றாரு. அவர் சொல்வாரு, அவர் பிள்ளைக்கு தெரியாது சொல்றாரு. அதெல்லாம் இது சேரி இல்ல. எங்க நாடு நல்லா வச்சிருக்கிறாரு, சூப்பரா வச்சிருக்காரு. உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து யாரும் படிக்கிறதோ இல்லையாம, எல்லாம் கிடையாது. எல்லா குழந்தைங்க சொல்றாங்களே நல்லா இருக்குது, குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க, படிப்புல நல்லா இருக்கிறாங்க.
எந்த பிள்ளையும் அந்த மாதிரி கிடையாது. நல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் போய் அந்த பட்டம் கொடுக்கலாமா? அவர் கொடுக்குறாரு. அவருக்கு என்னமா சொல்ல விரும்புறீங்க ஆதவர்ஜுனாக்கு? அவர் பார்த்துட்டு அந்த தம்பிக்கு தெரியலப்பா, தெரியலன்னா ஏன்பா கஷ்டப்படுறேன்? வேணாம் நைனா, நல்லா இருக்கு நைனா, குழந்தைங்க படிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நாடு நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கு, எந்த குறை கிடையாது. சரிம்மா, இப்ப விஜய் பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல நிக்க போறதா சொல்றாங்க. அவர் நின்றா ஜெயிச்சிருவாருங்களா நீங்க பெரம்பூர்ல? அது ஆகாதுயா. அவர் சொல்லுங்க. அது ஆகாதுயா. ஆகாதுங்க. ஆகாதுப்பா. சாரி. ஏன்பா பாவம் வந்து பிள்ளைக்கு வேணாம். நேத்து அழுதுருக்காரு அவரு. வேணாயா, அந்த பிள்ளைக்கு கண்ணீர் தடுப்புனா வேணாயா, நல்லா இல்ல. பாவம் இல்ல? பாவம் வேணாயா. என்னையே கஷ்டமா தான் இருக்கு. நேத்துலாம் அழுதாரு மேடையில போட்டு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா விஜய்னா தமிழ்நாடுனா விஜய்ன்றாரு. அதுக்கு பத்தி என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு வந்து ஸ்டாலின் தான். இல்ல, அவர் விஜய் தான், நான் தான் தமிழ்நாடுன்றாரு. நாங்க சொல்றோம் ஸ்டாலின் தான்ட்டு. எங்களுக்கு ஸ்டாலின் தான். ஏன்னா பெண்களுக்கு நல்லா பார்த்திருக்கிறாரு, பெண்களுக்கு நல்லா செஞ்சு இருக்கிறாரு, எந்த குறை வைக்கல, அவரு சூப்பரா பண்ணி இருக்கிறாரு பெண்களுக்காக. அந்த மாதிரி தலைவர் தேர்ந்து எடுத்தாலும் வராது, அவரு தான் ஓணும். மக்கள் மனசுல, எல்லா மக்கள் மனசுல நல்லா இருந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு நல்ல ஆளா தேர்ந்து எடுத்தாக்கா ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்க ஸ்டாலினுக்கு தேர்ந்து எடுத்தாக்கா ரொம்ப சந்தோஷம். கடைசியா விஜய்க்கு எதனா ஒண்ணு சொல்லுங்களேன். அதான் சொன்னேன், அந்த பிள்ளைக்கு தெரியாதுப்பா, பாம்பா அந்த பிள்ளை தெரியாதுப்பா, வேணாப்பா, நல்ல பிள்ளைப்பா, அது வேண்டாம். ஆமா வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே வராதா பிள்ளை. ஆமா அதுதான் சொன்னேனே, நல்ல பிள்ளை வேணாம். இது எந்த தொகுதிமா? அது பெரம்பூர் தொகுதி. ஆக்சுவலா பார்த்தா இந்த வட சென்னை சுத்தி இந்த பெரம்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எந்த வளர்ச்சியுமே இல்லை. இது இன்னும் சேரியா தான் இருக்கு. எந்த இளைஞர்களும் படிக்கவே இல்லை, எல்லாமே கஞ்சா போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஒரு வளர்ச்சியுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. இது உண்மையா? ஆதவ அர்ஜுன் பத்தி, நம்ம வடச்சென்னை பத்தி அவருக்கு என்னங்க தெரியும்? அவர் இது வரைக்கும் இங்க வந்திருக்காரா? அவர் எங்க நாட்டை ஆண்டு இருக்காரு? அவர் என்ன பண்ணிருக்காரு? எதுவுமே பண்ணது கிடையாது. எங்க நாட்டை பத்தி பேசுக அவர் எந்த இதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டை பத்தி பேசுக அவர் எந்த இதுக்குமே கிடையாது. வடச்சென்னையை பத்தி பேசுக அவர் எந்த இதுவுமே கிடையாது. வடச்சென்னை என்ன வளர்ந்துருக்குன்னு நான் சொல்லட்டுமா? எவ்வளவு நலத்திட்டங்கள் இங்க வந்திருக்குன்னு நான் சொல்லட்டுங்களா? இப்போ 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 திமுக தான் இந்த ஆட்சி ஆண்டுட்டு இருக்கு. அவரு பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. காலையில சாப்பிடுறது குழந்தைங்க வீட்டுல செய்ய முடியல கூட அங்க போய் குழந்தைங்க சாப்பிடுறாங்க. சரிங்களா? மகளிர் விடியல் பயணம் இப்ப நாங்க ஒரு 2000 ரூபாய் நாங்க வந்து ஒரு சேவ் பண்றோம் மந்த்லி. எங்களுக்கு நாங்க ஒரு பஸ்ல எந்த பஸ்ஸும் நாங்க மாறி மாறி கூட போறோம். நலத்திட்ட உதவி செஞ்சிருக்காரு. இப்போ 5000 ரூபாய் போட்டிருக்காரு. எங்களுக்கு யாரு கொடுப்பாங்க? சொந்த பந்தமே இந்த காலத்துல கொடுக்குற இதுல எங்களுக்கு அவரு கொடுத்திருக்காரு. நான் கோடை விடுமுறைக்கு 2000, 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 எங்களுக்கு கொடுத்திருக்காரு. மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு வருது. இவ்வளவு நலத்திட்ட உதவிகளை எங்களுக்கு செஞ்சுட்டு வர்றாரு. எங்க நாடு எங்களுக்கு வந்து டிஎம்கே தாங்க. இல்ல உங்க ஏரியா வளரவே இல்லைன்னு சொல்றாங்க. யாருங்க சொன்னது? என்ன வளரல? நாங்க நல்லா தானே வந்துட்டு இருக்கிறோம். நாங்க நல்லா தானே இருக்கிறோம். மத்தவங்க அந்த மாதிரி நாங்க பண்ண முடியும். யாரும் படிக்க ஆளே இல்ல. ஏங்க எவ்வளவு டாக்டர்ஸ்ங்க இங்க உருவாயிருக்காங்க, எத்தனை அட்வொகேட்ஸ்ங்க இங்க இருக்காங்க, எத்தனை பட்டதாரிங்க இங்க இருக்காங்க. யார் உருவாரன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. அவர் சொல்லிட்டு போறாரு. அவர் சொல்லுவாருங்க. அவர் நாட்டை ஆண்டாதாங்க அவருக்கு தெரியும். அவர் வந்து இந்த இடத்துல நின்று பேசி இந்த இடத்துல இருந்ததா தெரியும். அவர் வரல, வராம பேசக்கூடாது, வந்துட்டு பேசணும். சரிம்மா, ஒண்ணும் இல்ல. உன்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் இங்க வந்து பெரம்பூர்ல வந்து ஜெயிச்சாருன்னா இங்க வந்து சிங்கப்பூர் ஆகிடும் சொல்றாப்ல. சூப்பருங்க. பேப்பர்ல எழுதி கொடுத்து படிச்சு அதை நடந்துகிட்டு பார்த்து பேசுவாரா? சிங்கப்பூர் எப்படிங்க ஆக முடியாது? ஸ்கிரிப்டா எழுதி கொடுத்தா பேசுவாரா? அது ஸ்கிரிப்டா தான் பேசுவா போல. ஸ்கிரிப்டா தான் போயிடும், நாடகமா தான் போயிடும், வேலைக்கு ஆகாது. அப்ப இங்க பெரம்பூர் தொகுதியில விஜய் இந்த ஜெயிப்பாரு கண்டிப்பா வாய்ப்பே இல்லைங்க. நான் சொல்றேன் வாய்ப்பே கிடையாது. அது ஸ்டாலின் ஐயா மட்டும் தான். அவருக்கு மட்டும். கடைசியா விஜய்க்கு எதனா ஒன்னு சொல்லுங்க. நீ தவிர மேடையில அழுதுருக்காரு, அவருக்கு எதனா ஒன்னு சொல்லுங்க. பாவம், கஷ்டமா இருக்கு எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் சாருக்கு ஒன்னே சொல்ல விரும்புது என்னன்னா, அவர் அரசியல நடிக்காம திரையுலகத்துல நடிச்சாருன்னு வச்சுங்களேன், இன்னும் டாப்பா தான் இருப்பாரு. கண்டிப்பா அரசியல் நடிக்க தேவையில்லை, திரையுலகத்துல நடிச்சாலே ஒரு போதும். அதான் நல்லா நடிங்கன்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த ஆதவர்ஜுன் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் சொல்றதுல உண்மையா? கண்டிப்பா கிடையாது. வடசென்னை பெரம்பூரை பொறுத்தவரை ஐயா தளபதி வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷமா நல்ல முன்னேற்றம் தான் இருக்கே தவிர யாரும் கீழ் நோக்கி போகவே இல்லை. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஆதவர்ஜுன் அது பாத்தீங்கன்னா, அதாவது இங்க வந்து வெறும் ரவுடிசம் தான் அதிகமா இருக்கு, மகளிர்ல யாரும் படிக்கிறதே கிடையாது, இங்க இளைஞர்கள்லாம் வந்து கஞ்சா அப்புறம் இந்த போதையில தான் இருக்கிறாங்க, இது வளர்ச்சியே இல்லை, சேரி வளர்ச்சியே இல்லைன்னு சொல்றாரு. அதுல உண்மையாது? அதெல்லாம் படத்துல வேணா நடிக்கிறதுக்கும் அவர் சொல்றதுக்கும் சரியா இருக்கும், டயலாக்கா வேணா இருக்கலாமே தவிர எதிர் வாழ்க்கையில இது கிடையவே கிடையாது. அவர் எதுக்காக அப்படி சொல்றாரு நினைக்கிறீங்க நீங்க?
அவர் சொல்றது எனக்கு சிரிப்பு தாங்க வருது. அரசியலுக்காக அவர் என்னனாலும் சொல்லலான்றதுக்காக பசங்க இப்படி போறாங்க அப்படி போறாங்க, நான் வந்தா பண்ணிடுவேன், அதெல்லாம் வாழ்க்கையில சாத்தியமாகாதுங்க. வளர்ச்சியே இல்லன்றாங்களே வட சென்னையில. நாங்க வளர்ந்து நிக்கிறோங்க, இன்னைக்கு வளர்ச்சி இல்லைன்னு அவர் எப்படிங்க சொல்லுவாரு? அவர்தான் சொல்றாரு. இன்னைக்கு 5 வருஷத்துல எல்லா லேடிஸையும் கூப்பிட்டு கேளுங்க, ஒரு வீட்டுல இருக்கிற இளைஞரனையும் கூப்பிட்டு கேளுங்க. இளைஞர்லாம் எந்த அளவுல இன்னைக்கு வளர்ந்துட்டு வராங்க, படிப்புல எந்த அளவுல போயிட்டு இருக்காங்க. படிப்பே இல்லாத பசங்களை கூட ஸ்கூல்ல இருந்து கூட்டு போய் படிக்க வைக்கிறாங்க தெருவா. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்குங்க ஆட்சி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இங்க பெரம்பூர் தொகுதியில விஜய் வந்து நிக்கிறேன்னு சொல்றாங்க. நின்றா ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லங்க, எங்க ஸ்டாலின் தாங்க வருவாங்க. நல்லா பண்றாங்களா எல்லாருமே? எல்லாமே நல்லா இருக்கு. சரி, கடைசியா என்ன சொல்ல போக ஓட்ட பஸ்ஸா இருந்ததுங்க, இன்னைக்கு நல்ல பஸ்ல நாங்க போயிட்டு வரோம், புது பஸ்ல போயிட்டு வரோம்னா அது எங்க ஸ்டாலினோட இதுதாங்க. நேத்து பாத்து விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, பஸ்ஸுங்கெல்லாம் வந்து சில ஊருக்குலாம் பஸ்ஸே வரலையா, அப்புறம் வந்து இங்க மெடிக்கல் எதுவுமே சரியில்லையா, நிமிஷத்துக்கு நிமிஷம் பஸ் போர்டோட வருதுங்க, வெளிநாட்டுல போடுற மாதிரி போர்டு போதுங்க, 4 நிமிஷத்துல பஸ் வருது, 1 நிமிஷத்துல பஸ் வருதுன்னு வந்துட்டு இருக்கு. சரி, அப்புறம் விஜய் சொல்றாரு தமிழ்நாடுன்னா விஜய்னா தமிழ்நாடுன்றாரு. ஸ்டாலின் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு இல்லைன்னா ஸ்டாலின் இல்ல, அந்த மாதிரி. அப்ப விஜய் யாரு? நடிகருங்க அவரு. கடைசியா என்ன சொல்ல நடிகர் தாங்க விஜய். நடிப்புக்கும் கராத்தே பண்றதுக்கு தாங்க அவர் லாய்க்கு, வேற எதுக்குமே இல்ல. கராத்தே பண்ணுவாரா விஜய்? நடிக்கிறது தான். இல்ல கராத்தே புதுசா இருக்கு, அதை நான் பார்த்தேன். சரி, அதான் இப்ப கடைசியா என்ன சொல்ல விரும்புங்க? நேத்து தான் அழுதுருக்காருங்க, அவருக்கு என்ன சொல்லுங்க, சமாதானப்படுத்துங்க. அழுகுறாரு பாவம். நாங்க சிரிப்போங்க, அவ்வளவுதான். அவர் களை மட்டும் தான் தெரியும், நாங்க சிரிப்போம். அவர் அழுவாரு, ஏன்னா இன்னைக்கு அவரோட நன்மை செஞ்சிருக்காங்க, அதனால நாங்க சிரிக்கதாங்க செய்வோம். ஆட்சியில ஒரு நாள் கூட எங்க கண்ணுல கண்ணீர் வராது. ஓகே, கேட்டுக்கோங்க. அதனால வந்து இந்த பெரம்பூர் தொகுதியில வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க. என்ன கரெக்டா இல்லைங்க? வேலைக்கே ஆகாது, அவர் நிக்கவும் முடியாது, உட்கார்ந்தா இருக்கணும் எங்கேயுமே. ஓகே, எங்களுக்கு பின்னாடி தான் உட்கார்ந்து இருக்கணும், அவர் முன்னாடி வரவே முடியாது. இந்த ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் இருப்பார் தெரியுமா உங்களுக்கு? ஆதவ அர்ஜுனா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரம்பூர் இந்த வட சென்னை எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா வறுமையா இருக்கிறாங்க, சேரியா கஞ்சா போதையில தான் இளைஞர்கள்லாம் இருக்காங்களாம். இங்க வளர்ச்சியே இல்லையா, யாரும் படிக்கவே இல்லையா, வேலை வாய்ப்பே இல்லையா, ஒண்ணுமே இல்லாம இருக்கான் அந்த வட சென்னை. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கம்மா? அவர்கிட்ட சொல்லுங்க கொஞ்சம். பார்த்துட்டு இருக்க ஆதவ அர்ஜுனா, அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையா சொன்னது அவரு? பெரம்பூரை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? நான் இங்க வந்து பாத்துக்கிறாரா? இந்த குப்பைமேட்டை வந்து சீர் பண்ணிருக்கிறாங்க, எவ்வளவு எடுத்து மேம்பாலை போட்டுக்கிறாங்க, கணேஷ்புரம் மேம்பாலை போடுறாங்க, பில்லர் மேம்பாலை போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு இதெல்லாம் எல்லாமே ரோடு சீர்வழிக்கிறாங்க. அங்கங்க எல்லா பிரச்சனையும். இவர் வந்து இங்க பெரம்பூரை வந்து என்ன பண்ண போறாரு? என்ன இது எல்லாம் இங்க எந்த சிங்கப்பூர் வந்து எந்த இதுவும் பண்ண முடியாது. அவரு அமெரிக்கா லெவல்ல பண்ணுவாரு. முக ஸ்டாலின் வந்து ரோடுல எல்லா வசதியும் பண்றாரு. எல்லாத்தையும் பசங்களை ஸ்கூல் கல்வியில இருந்து எல்லா பசங்களும் இன்னைக்கு எல்லா ஸ்கூல்ல போய் கவர்மெண்ட் ஸ்கூலு இன்னைக்கு பிரைவேட்ல படிக்கிற ஸ்கூல் மாறிக்குது எல்லா இதுவும். இல்ல, அப்புறம் உண்மை சொல்றாரு, வட சென்னையில வந்து இந்த பசங்க எல்லாம் வந்து ரவுடி ஆயிட்டு சுத்துறாங்களாமே. இங்கதான் ரவுடி இல்ல, இப்ப எவ்வளவு எல்லாம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு முக ஸ்டாலின் வந்து எல்லாமே குறைஞ்சிருக்கு, எந்த ஒரு குறையே இல்லை எங்களுக்கு. இப்போ வந்து விஜய் வந்து இங்க நிக்கிறாரு பெரம்பூர் தொகுதியில, ஜெயிப்பான்னு நினைக்கிறாங்களா? அவர்லாம் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு. அவர் வந்தாலே ஜெயிக்கவே மாட்டாரு, கண்டிப்பா நான் சொல்ல ஜெயிக்க மாட்டாரு. சரி, அவர் கடைசியா என்ன சொல்ல வரீங்க? நேத்துல அழுதுருக்காரு, எதனா சமாதானம்? அவர் அழுவாரு, போலி பேச எல்லாம் போடுவாரு. முதல்ல எங்க பெரம்பூர் தொகுதி வந்துக்கிறாரு அவரு. வந்து இன்னும் பார்த்தாரு, இப்ப கூட மழை வந்தது, வெள்ளம் வந்தது, அதுக்கு வந்து பார்த்தாரா? வீட்டுல உட்காந்து அங்க உட்காந்து அதை பண்ண இதை பண்ண வந்து இங்க பாத்துக்கிறாரா? இந்த பெரம்பூர் தொகுதி கேட்கறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அவருக்கு என்ன தகுதியே இல்ல பெரம்பூர் தொகுதி கேட்கறதுக்கு. இப்ப நடிக்க சொல்றீங்க, அவரை வந்து சினிமால போய் நடிக்க சொல்லுங்க, அவரை வந்து இங்க அரசியல் வந்து நடிக்க வேண்டாம். நீங்க யார் ஃபேன் காணீங்க? எல்லா விஜய் படமும் அதிகம் அப்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. படத்துலதான் அவரை பிடிக்கும். இப்ப அரசியல் வந்தோடனே அவரை பிடிக்கல, ரொம்ப ஓவரா சீன் கட்டுறாரு. அந்த சீனுக்கு எல்லாம் இங்க இடமே இல்ல. இப்போ இந்த ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னா வந்து வட சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து இங்க வளர்ச்சியே இல்லை, பெண்கள்லாம் படிக்கிறதே இல்லை, இளைஞர்கள்லாம் வந்து கஞ்சா அப்புறம் இந்த போதையில வந்து அடிமையா இருக்கிறாங்க, ரவுடிங்களா தான் இருக்கிறாங்க, இதெல்லாம் சேரியா இருக்கு இந்த ஊர், உள்ள வளர்ச்சியே இல்லைன்னு சொல்றாரு. அவருக்கு என்னப்பா பதில் சொல்றீங்க நீங்க? என்ன எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இங்க பார்க்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இல்லைன்னு அவங்க சொல்லலாம். வந்து என் காலேஜை பார்க்க சொல்லுங்க. அம்பேத்கர் கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்கிறேன். இது மாதிரி அவங்க எம்எல்ஏ சார் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? நீங்க எம்காம் மாஸ்டர் டிகிரி மாஸ்டர் டிகிரி படிக்கிறேன்றீங்க. மாஸ்டர் டிகிரி படிச்ச ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறாப்ல, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. போயிட்டு அவங்ககிட்ட ஜஸ்ட் இது இந்த மாதிரி சீட்டு கிடைக்கல, அதமா போயிட்டு எம்எல்ஏ ஆஃபீஸ்ல போயிட்டு சீட்டு கேட்டோம். இது மாதிரி அவங்க இது பண்ணி அடுத்த ஒரு வாரத்துலேயே எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. சொன்னோன்னே 1 வீக்லயே அண்ணன் என்ன கூட்டு போனாரு. அண்ணன் இதுல இருக்காரு, விளையாட்டு அமைப்பாளராக இருக்காரு. அண்ணன் போய் கூட்டு போய் கேட்டோன்னா ஒரு 1 வீக்லயே எனக்கு கால் வந்துருச்சு, எல்லாம் வாங்கி தராங்க.
ஓகே, இளைஞர்கள்லாம் இங்க படிக்கவே இல்லைன்றாங்களாப்பா? அப்படி வந்து கொஞ்சம் காலேஜை பார்க்க சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் இங்க சென்னைக்கு வர சொல்லுங்க. சென்னைக்கு வர சொல்லுங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறமா பேசிட்டோம். வட சென்னை வந்து சேரியாப்பா? இது சேரியா? அது வந்து பார்க்க சொல்லுங்க, டெவலப் எப்படி ஆயிருக்கு, ஸ்போர்ட்ஸ் கேளுங்க. அவர் வந்து பார்க்க எவ்வளவு சின்னதா இருந்தது. இங்க ஃபுட்பால் கிரவுண்டு, அப்புறம் பாக்ஸிங். இங்க 16 தெருவுல பாக்ஸிங் கிரவுண்ட் இருக்கு. நீங்க வேற எதுனா இருக்கீங்களா? பாக்ஸிங்ல. நீங்க பாக்ஸிங்ல இருந்தேன். ஸ்போர்ட்ஸ்லயும் நம்ம பசங்க தான் வந்து இருக்கிறாங்க. அசால்ட்டா வந்து வட சென்னைன்றது ஒரு சேரி, அங்க வந்து கஞ்சா தான் வைக்கிறாங்க, ரவுடிசம் தான் அதிகமா இருக்கு. தவறான விஷயம். இப்ப அண்ணன் கூட எங்க அண்ணன் பாடி பில்டர் தான். சோ இப்போ அவங்க ஃபுல்லா ஜிம், கவர்மெண்ட் ஜிம் எல்லாமே ரெடி பண்ணி தராங்க. எல்லாம் பண்ணி தராங்க. ஆமா, ஒரு தெருவுல ஜிம் வச்சிருக்காங்க. ஜிம் வச்சிருக்காங்க. ஒரு 5 தெருவுக்கு சரௌண்டிங்ல சுத்தி ஜிம் வச்சிருக்காங்க. அதை பாத்துக்கோங்க. ஓகே, சூப்பர்ப்பா. இப்போ இந்த தொகுதிக்கு, பெரம்பூர் தொகுதியில விஜய் வந்து நிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஒருவேளை இங்க இந்த ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. 1% கூட வாய்ப்பு. 1% வாய்ப்பு இல்ல. எப்படி அவங்க ஜெயிக்க முடியும்? இப்பதான் வந்தாங்க, எத்தனையோ அவங்கள சீட்ல உட்கார வச்சிருவாங்க. அவர்தான் சொல்ல, நான் சிஎம் ஆயிட்டா நல்லது பண்ணுவேன்னாரு. சிங்கப்பூர் ஆகிறானப்பா, பெரம்பூர் சிங்கப்பூர் ஆக போறாராம். வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பே இல்ல. காலேஜ்ல கூட வந்து கேட்டு பாருங்க, அவங்க எவ்வளவு டெவலப் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் அது கொஞ்சம் வந்து பாருங்க, லொயாலா காலேஜ் மாதிரி இருக்கு. மிஸ்டர் ராதவ் அர்ஜுன், கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு வாங்க நீங்க அப்புறமா. பாருங்க, நீங்களே வந்து பாத்துட்டு போங்க காலேஜ். கடைசியா விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? அவங்கன்னா ஃபர்ஸ்ட் வாய்ப்பே இல்ல. 1% கூட வாய்ப்பு இல்ல. நேத்துல அழுதுருக்காரு. எதனா உனக்கு கொஞ்சம் சொல்லு அவருக்கு. பாவம். நீங்கன்னா எதிரே பாக்காதீங்க, நீங்கன்னா வரவே மாட்டீங்க. அப்புறம் என்னதான் பண்ண அவரு திருப்பி? அவள்தான் வீட்டுக்கே போக சொல்லுங்க. வீட்டுக்கு போனோமா? படத்துல நடிக்க வேணாமா? படத்துல அவங்கதான் போயிடுச்சு. அவள்தான். இதுக்கப்புறம் அவங்க எதுக்கு படத்துல நடிக்க போறாங்க? படத்துல சான்ஸ் கிடையாது. சான்ஸே இல்ல. சான்ஸ் கிடையாதான். இந்த ஆதவ் அர்ஜுனா வந்து என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வட சென்னையில வந்து யாருக்குமே வந்து வேலை இல்லை, யாரும் சரியாக படிக்கிறது இல்லை, பெண்கள்லாம் படிக்கிறதே இல்லை, எல்லாம் வந்து இந்த கஞ்சாக்கும் போதைக்கும் அடிமையா இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இந்த பெரம்பூர் தொகுதின்னு சொல்றாப்புல, வட சென்னை பெரம்பூர் இதுக்குள்ள சேரின்றாப்புல. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? சார், அவர் சொல்றது அனர்த்தமா பொய், அபத்தமா பேசுறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இங்க வந்து அவர் பார்த்துருக்காரா? விஜய் சார் இங்க வந்து பார்க்க சொல்லுங்க, எங்களோட ஏரியா எப்படி இருக்கு, மக்கள் எப்படி படிச்சிருக்காங்க, எல்லாரும் என்ன வேலைக்கு போறாங்க, எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க. சும்மா அங்கேயே உட்காந்துட்டு பேசக்கூடாது. இங்க வந்து அவங்கள பார்க்க சொல்லுங்க. பார்த்தாதான் தெரியும் நாங்க எப்படி இருக்கோம், எப்படி எல்லாமே பண்றோம். வட சென்னை வந்து சேரியா இருக்குன்னு சொல்றாரு, சேரின்றாரு. அது இதை பத்தி சார், அந்த சேரிக்கும் அந்த எப்படியும் ஓட்டுக்கு அவரும் வருவார் இல்லையா? பெரம்பூருக்கு நிக்கிறதா ஒரு கேள்விப்பட்டேன் நான். அதை பார்க்க சொல்லுங்க. எப்படியும் வரணும்ல, எங்க கிட்ட வந்தா தானே நாங்க தானே அவருக்கு ஓட்டு போடணும். அப்ப இந்த சேரிக்கு வரணும்ல, அவரை சேரிக்கு வர சொல்லுங்க. இல்ல, இப்ப விஜய் வந்து நிக்க போறான் பெரம்பூர் தொகுதியில. அதுதான் அவரை வர சொல்லுங்க. முதல்ல வந்து எங்களை பார்க்க சொல்லுங்க. நாங்க சேரியில நேர்ல வர சொல்றாங்கப்பா. உங்களை நேர்ல வாங்க, வந்து நேரா வாங்க. விஜய் சார் யாரு? அவர் ஒரு மனுஷன் தான், ஒண்ணும் பெரிய இவர் இல்ல. சான்ஸே கிடையாது. இங்க வர சொல்லுங்க. சென்னைக்கு, இங்க வட சென்னை பெரம்பூர் எங்க தொகுதிக்கு வர சொல்லுங்க. நாங்க சேரியில இருக்கோமா இல்லன்னா மாடர்ன் சிட்டில இருக்கோமான்றத வந்து பார்க்க சொல்லுங்க. எங்களோட ஃபுல்லா மெட்ரோ ட்ரெயின் எல்லா விதமான எவ்ரிதிங் எங்களோட ஊர்ல இருக்கு. எது இல்ல எங்களுக்கு? அவரை பார்க்க சொல்லுங்க. முதல்ல இங்க வர சொல்லுங்க. முதல்ல அந்த ஃபேன்குள்ள நிக்கிறாரு பாருங்க, அதை விட்டு இறங்கி தரையில வர சொல்லுங்க. எங்களை மாதிரி நடக்க சொல்லுங்க. அப்ப தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஏசிலேயே இருந்தா அதெல்லாம் தெரியாது, ஒண்ணுமே ஆகாது. அவர் வர சொல்லுங்க. இங்க நாங்க பதில் சொல்றோம். சரிங்களா? நான் நேராவே சொல்றேன். இத பாருங்க, நான் தான் சொல்றேன். நீங்க என்கிட்டயே வந்து கேளுங்க. நீங்க வந்து சொல்லுங்க. நாங்க வந்து உங்ககிட்ட பேசுறோம். எது சேரியா இருக்கா இல்ல என்னவா இருக்கா நாங்க சொல்றோம் சார். கண்டிப்பா ஷூர். நாங்க அவரோடவே வந்து எல்லாத்தையும் காட்டுறோம். நாங்க வர சொல்லுங்க எங்க ஏரியா. கடைசியா விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? சார், வர வேண்டாம். கண்டிப்பா வந்து இங்க செஞ்சா இந்த மாதிரி பேசவும் வேண்டாம், இந்த மாதிரி ஆட்சிக்கும் வர வேண்டாம். நீங்க ரிலாக்ஸா வந்துட்டு சினிமா பண்ணுங்க, உங்க வேற ஏதாவது பண்ணுங்க. வேற சினிமா நடிக்க வேணும்ன்றீங்களா? அவர் எது வேணாலும் பண்ணட்டும். ஆனா ஆட்சின்றது வந்து கட்சி எல்லாம் வந்தா ரொம்ப செய்யணும், நிறைய செய்யணும். மக்களோட மக்களா வந்து ஐக்கியம் ஆகணும் சார். ஏசி ரூம் வந்து போட்டு கார் மேல போட்டு நின்னுட்டு ஹாய் சொல்லக்கூடாது. கீழே வந்து எங்களோட சேர்ந்து நிக்கணும். ஒன் டே எங்களோட லைஃப் அவர் வாழ சொல்லுங்க. அப்போ அவருக்கு தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன் ஒண்ணு இல்லையா, இப்போ வந்து இந்த வியாசர்பாடி பெரம்பூர் எல்லாம் பாத்தீங்கன்னா வளர்ச்சியே அடையலன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வளர்ச்சி அடையலையா? நம்ம இந்த திமுக ஆட்சியில் அது மாதிரி யாரும் கிடையாது. நல்ல ஆட்சி தான் நடக்குது. இங்க வளர்ச்சி தான் எல்லாமே பாத்தீங்கன்னா சேரியா. அது இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து கஞ்சா அடிக்கிற பசங்க தான், யாரும் படிக்கலையா, முன்னேற்றமே இல்லையா. விஜய் வந்து இங்க சிங்கப்பூர் ஆகிட்டு வரான். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு முதலமைச்சர் இந்த இடத்துல நல்லது தான் பண்ணி கொண்டு வர்றாரு. இன்னும் நல்லது தான் பண்ணுவார் இந்த இடத்துல. பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எம்எல்ஏ நல்லது தான் பண்ணி வராங்க இது வரைக்கும். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் ராசார்படியை பொறுத்த வரைக்கும் எந்தோடைய மக்களுக்கு நன்மை தான் செய்து வராங்க, தவிர கெடுதல் கிடையாது. இல்லை. ஒருவேளை விஜய் வந்து இந்த ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா பெரம்பூர்? கண்டிப்பா வரமாட்டார். ஏன் வரமாட்டாருன்னு சொல்றீங்க? ஏன்னா இந்த இடத்துல எப்பவுமே திமுக தான். இது வந்து திமுக கோட்டை. பெரம்பூர் தொகுதினாவே திமுக தான் வரும், வேற எதுவும் வரது சான்ஸ் கிடையாது. வரமாட்டாரு.
இப்போ நான் தான் தமிழ்நாடு, விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய்னு சொல்றாங்க, அது உண்மையாது? அதெல்லாம் எப்படி எல்லாமே தமிழ்நாடு ஆகிட்ட அப்புறம் நாங்களாம் என்ன வருது? சரி, நேற்று பார்த்தீங்கன்னா மேடையில் அழுகுறாருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழுகுறாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வந்து இது வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் வந்து யாரை வந்து ஆட்சிக்கு வர மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ நானே ஆட்சிக்கு வர மாதிரி எம்எல்ஏ ஆகணும்னா நான் அப்படி தான் பேச முடியும். அதுக்கு அழுகுறீங்களா? கண்டிப்பாக ஆயிடுவேன். நான் வரணும்னா ஆயிடுதான் ஆகணும். ஆமா, நான் வரணும்னாக்க கண்டிப்பா ஆயிடுதான். 4 மக்களுக்கு கையெழுத்து கும்பிட்டு நான் பிகர்ன்னு சொல்லி அதெல்லாம் ஓட்டு வாங்க வேண்டியதுதான். நாங்க ஓட்டு தான் வாங்குவேன். அப்படிதான். எல்லாம் சிறப்பா இருக்கு. இந்த இடத்த பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா, கடைசியா ஒண்ணு விஜய்க்கு லாஸ்டா என்ன சொல்ல விரும்புறீங்க? பெரம்பூர் தொகுதி நீங்க என்ன சொல்லுங்க? அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இந்த பகுதியில் நின்னாலும் சரி, எந்த தொகுதியில் நின்னாலும் சரி, ஆனா இந்த இடத்துல திமுக தான் வரும். திமுக தான் வரும். ஆமா, அதுக்கு எந்த வேற்றுமே கிடையாது. கடைசி ஏதாவது சொல்லுங்க. அவர் அழுதுன்னு இருக்காரு, எதனா சொல்லுங்க. அவர் நல்லா இருக்கட்டுங்க. அவர் நல்லா இருந்தா சின்ன நடிச்சு நல்ல புகழ வரட்டுங்க. அதை வேணான்னு சொல்லுங்க. எவையா அழுனா அழுகுறாரு அவர்தான். அவர் அழ மாட்டார். இனிமேல் நம்ம பேசிட்டோம், இனிமேல் அழ மாட்டாங்க. பேசிட்டு அழ மாட்டாரா? சொல்லுங்க. அதாவது தலைவரே, அதாவது தலைவரே, அதாவது தலைவர். இந்த ஊர் என்ன வளர்ச்சியே அடையிலையா? இந்த ஊர் வேசர்பாடி இல்ல இங்க இருக்கவங்க பார்த்துட்டு எல்லாம் கஞ்சா ஆச்சு சுத்துறாங்களா, போதையில இருக்காங்களா? சில கண்டிஷன்லாம் இருக்குது. அவர் அதையே பார்க்க முடியாது. நல்லா ஆட்சி தான் ஆடுறாரு. பசங்க செய்யற தப்பு அவரு என்ன பண்ண முடியாது? நான் சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த வட சென்னை வளரவே இல்லைன்றாங்க. ஏன் வளருது சார்? எவ்வளவு மாறிக்குது. எவ்வளவு பேர் ரோட்ல இருந்து வீடு கொடுத்துருக்காரு. எங்க கார்பரேஷன் கார்டுல சாப்பாடே இல்ல. 5 பேருக்கு வேலை சேர்ந்து 1:30 மணி வரைக்கும் கையெழுத்து மதிய உணவு கொடுக்குறாங்க. மாசம் 1000 ரூபாய் எங்களுக்கு பின்ஷனும் போட்டுக்கிறாரு. மகளிர் காசு மாசம் 1000 ரூபாய் வருது. இல்லம்மா, இங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து யாரும் படிக்கலன்றாங்களா? நிறைய பேர் படிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னென்ன சலுகை அதிகமா இருக்குது. படிக்காதவங்க தெரியல, படிச்சவங்களுக்கு தெரியும் என்னென்ன சலுகை கொடுக்குறாருன்னு. எல்லாம் படிச்சவங்களா இருக்காங்க. படிச்சவங்க இருக்கிறாரு. வேலை எவ்வளவு பேருக்கு லேடிஸா முக்காவாசி வேலை. லேடிஸ் படிக்கவேன்றாங்க. இந்த ஊர்ல படிக்கிறவங்க வேலை இருக்குது சார். வீட்டுல பொம்பளைங்க நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. அவர் ஆட்சியில் தான் நிறைய பொம்பளைங்க வேலைக்கு போறாங்க. இங்க இருக்கிற வந்து பெண்கள் படிக்கிறாங்களா இல்லையா? படிக்கிறாங்க சார். எவ்வளவு பசங்க எல்லாம் மேதியா இருக்கிறாங்க. அவர் ஆட்சியில என்னென்ன நடக்கிற எல்லாம் செய்யறாரு. பஸ்ல நம்பி ஏறி போறாரு. ஸ்டான்லி ஆஸ்திரிக்காக போற 10 ரூபாய் கையில இருந்தா கூட. எல்லாம் சிறப்பா இருக்கு. இந்த பெரம்பூர் தொகுதியில விஜய் நிக்க போறேன்னு சொல்றாங்க. ஒரு ஆள் நின்னா விஜய் ஜெயிப்பாரா? ஜெயிக்க மாட்டார். எப்பவுமே இதுக்கு திமுக கோட்டை. ஏன்னா நன்மை செய்யற இடம் இது. நன்மை செய்யற இடம். அதனால அவரு திமுக கோட்டை. நான் சொல்றேன், எனக்கே வயசு 52 ஆகுது. அதிகாலத்துல இருந்து அது திமுக கோட்டை. நம்பி நிக்கலாம். எவரும் அசைக்க முடியாது. யாரும் அசைக்க முடியாது. சரி, அப்ப விஜய்க்கு என்ன சொல்றீங்க? விஜய்க்கு ஒன்னும் சொல்ல. எனக்கு திமுக கருத்து ஓட்டு. அவருக்கு என்ன சொல்றீங்க? நேற்று அழுதாரு, அழுது என்ன சொல்லுவீங்க? ஒருத்தர் அழுதாருன்னா என்ன சொல்லுவீங்க? நாங்க தான் வருவோம். அழாதீங்க, அடுத்து நாங்க தான் வருவோம் சொல்லியாச்சு. பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதவ அர்ஜுனா இருக்கா இல்லையா, அந்த தாவேக்கால இருப்பாரு, இப்ப சொல்லிருக்காருல்லப்பா, இத பத்தி என்ன நினைக்கிறேன்? நான் ஆதவ அர்ஜுனா ஃபர்ஸ்ட் அவர் யாருன்னா, அவரு நம்ம வட சென்னை பத்தி அவர் பேசுறாரு. அவர் யார்? ஃபர்ஸ்ட் நம்ம வட சென்னையில தான் ஃபுட்பால், பாக்ஸிங் பிளேயரு, கேரம் பிளேயரு எல்லாருமே இருக்காங்க. இங்க தான் வளர்ச்சி எல்லாமே இருக்கு. இங்க இருந்து தான் எல்லாருமே மற்ற ஸ்டேட்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போறாங்க. அவர் பேசுறதுக்கு தகுதியே இல்ல. அவருக்கு பேசவே கூடாது. என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து கஞ்சா போதை பிடிக்கிறதுக்கு தான் இளைஞர்கள் அடிமையா இருக்காங்களா, யாருக்கும் வேலை கிடைக்கலன்றாப்புல. இதை பத்தி இளைஞருக்கு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து அம்பேத்கர் காலேஜ்ல இருந்து வரேன். நானு இப்ப அங்க பாத்தீங்கன்னா நான் முதல்வன் இதுல இருந்து வரோம். அதுல வந்து இளைஞருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் அதிகமா இருக்கு. நான் டிஎன் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி இதுல எல்லாம் இருக்கு. நான் வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கு. சொல்றாரு அவரு பேச தெரியல போல நான் அவருக்கு, அதனாலதான் சொல்றாரு. அவரு பேச தெரியல. ஆமா. அப்புறம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த பெரம்பூர் தொகுதியில வந்தாருன்னா ஜெயிச்சிருவன்றாப்புல, சிங்கப்பூர் மாதிரி மாத்திரன்ற வாய்ப்பே இல்லைண்ணா. வாய்ப்பே இல்ல உண்மையாலுமே. ஆனா இது வந்து திராவிடத்தோட கோட்டைனா இது. அதனால ஆமா, இங்க எப்பயுமே வந்து டிஎம்கே தான் நான் வெற்றி போறேங்க. அப்ப விஜய்க்கு எல்லாம் வாய்ப்பே இல்ல, சான்ஸும் இல்ல. இப்ப கடைசியா விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புற? விஜய்க்கு வந்து இங்க வந்து டிஎம்கே தான் எப்பயுமே. பெரம்பூர் தொகுதினா டிஎம்கே தான். அவருக்கு லாஸ்டா என்ன சொல்ல விரும்புற? நானும் விஜய் ஃபேன் தான்ண்ணா. மிகப்பெரிய விஜய் ஃபேனா? விஜய் அண்ணா, நீங்க வந்து படம் நடிக்கிறதுக்கே போயிடுங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா.